ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுதாங்க நெல்லிக்காய் ரசம். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ. லேட்டாக அப்லோட் பண்ணுறேன், சாரி ஃபார் தட். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் ஜீரகம், 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன், தோல் எடுக்கல. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் 2 பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. நான் என்கிட்ட 2 சின்னது 1 பெருசு இருந்ததுனால 3 நெல்லிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வேற ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ 2 எடுத்திருக்கேன், நல்லா பழமாக இருக்கிறது பார்த்து எடுத்துக்காங்க. அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதுவும் சைடில் இருக்கட்டும். இப்போ துவரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன், அது இந்த மாதிரி கையிலேயே மேஷ் பண்ணிக்கிறேன். வேக வச்ச பருப்பை நல்லா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிட்டு சைடில் வச்சிருங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணும்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காவை சேர்த்து நெய்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வதக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தண்டு கொஞ்சமா இடிச்சு சேர்த்துக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்காங்க. மேஷ் பண்ணி வச்சிருக்க பருப்பு அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்காங்க. நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரசம் நல்லா பாயில் ஆயிட்ட பிறகு கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கிறேன். 2 முழு நெல்லிக்காய் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்காங்க. ரசம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்காங்க. சூப்பரான நெல்லிக்காய் ரசம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.